ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் காலை பொழுது என்றாலே ஒரு தனி அழகுதான். மிதமான சூரியன், பசுமை நிற வயல், குயில் சத்தம்னு மனசுக்கு இதமாக இருக்கும். இன்னொரு பக்கம் வயிற்றுக்கு இதமாகவும் உணவு தயாரிச்சிட்ருக்காங்க நம்ம லக்ஷ்மி பாட்டி. பாட்டி இட்லி சுட்டா பஞ்சு போல நல்லா புசு புசுன்னு இருக்கும். வெள்ளை மேகம் மிதந்து வந்து தட்டில் விழுந்த மாதிரி இருக்கும். பாட்டிக்கு ஒரு பேரன் இருக்கான். அவன் பேர் ராமு. தம்பிக்கு அன்னைக்கு ஸ்கூல் லீவ் போல. காலையில் என்னை எழுப்பாதீங்க பாட்டி, நானே எழுந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்தான். ஆனால் பாட்டியோட சாம்பார் வாசத்தில் ஃபஸ்ட்டு எழுந்து நிற்கிறான். சூடு ஆறுறதுக்குள்ளே சாப்பிடவான பாட்டி கூப்பிட பல் துளக்கி முகம் கழுவ பாத்ரூமுக்கு ஓடினான். அங்கேயும் தம்பிக்கு தண்ணியில் விளையாட்டு தான். இந்த பக்கம் பாட்டி டைனிங் டேபிளில் பஞ்சு போல் இட்லியையும் தொட்டுக்க சட்னி சாம்பாரையும் எடுத்து வச்சாங்க. பேரன் வந்ததும் சூடான பஞ்சு போல் இட்லியை அவன் தட்டில் வச்சாங்க. ராமுக்கு ஒரே சந்தோஷம். அந்த மல்லிகைப்பூ இட்லியை ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தேங்காய் சட்னியில் கொஞ்சம் தொட்டு, பாட்டியோட ஸ்பெஷல் பருப்பு சாம்பாரில் கொஞ்சம் தொட்டு அப்படியே வாயில் எடுத்து வச்சான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாட்டி கேட்க, சூடாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது பாட்டின்னு சொன்னான். அடுத்த வாய் சாப்பிட்டதும் டேஸ்ட்டில் மெய்மறந்து போன அவனுக்கு கண்ணு முன்னாடி இட்லிலாம் பறக்கிற மாதிரி தோணுச்சு. சாப்பிடும்போது என்னடா யோசனைன்னு அவன் கனவை பறிக்க, அவங்க அப்பா விளையாட்ட அவன் தட்டில் இருக்க இட்லியை எடுக்க, அவன் விழிப்பு வந்து இட்லி தட்டை தன்னோட கையில் எடுத்து வச்சுக்கிட்டான். அதை பார்த்து அப்பாவும் பாட்டியும் சிரித்தாங்க. ராமு பாட்டிக்கிட்ட, எனக்கு இட்லியை சாப்பிட்டதும் தலைக்கு மேலே நிறைய இட்லி பறந்துச்சு பாட்டி அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் பாட்டிக்கு சிரிப்பு தாங்கலை. விளையாடாமல் கம்முன்னு சாப்பிட்றான்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உக்காந்து அந்த சூடான இட்லியை அங்கே இருந்த சட்னியோட சேர்த்து வச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிடும்போது பாட்டி அவனுக்கு சுவாரஸ்யமான கதையும் சொன்னாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இட்லி வைங்க பாட்டின்னு கேட்டான். இப்படி அந்த சுவையான இட்லியை எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. இதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்த அவங்க அம்மாவோட கேமராவை பார்த்து எல்லாரும் பாய் சொன்னாங்க. அப்புறம் ராமு, இந்த மாதிரி சூடான சுவையான இட்லி வேணும்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னான். அப்போ தான் பாட்டியோடைய இட்லி ரெசிபியை வாங்கி தருவேன்னு சொன்னான்.